ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மைல் டெக். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சோஹோவில் எப்படி ஒரு யூசர்ஸை ஆட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்கனைசேஷனில் ஏற்கனவே ஒரு 2 யூசர் இருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒரு யூசர் எப்படி ஆட் பண்ணலான்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சார் ஃபஸ்ட் இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரைமரி மெயில் வச்சு நீங்கள் சோஹோவில் லாகின் பண்ணணும். ஸோ இப்போ நான் ப்ரைமரி இமெயில் என்டர் பண்ணி பாஸ்வேர்டு என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா, அவங்களோட இது சர்வீசஸ் எல்லாமே வரும். சர்வீசஸில் பார்த்தீங்கன்னா மேல் ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணணும். ஸோ நம்ம மேலே கிளிக் பண்ணிட்டோம். மேல் லோட் ஆகிட்டு இருக்கு. இந்த மேல் லோட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மேலே டாப் ரைட் கார்னரில் மை ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த மை ப்ரொஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மை ப்ரொஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா, அட்மின் கன்சோல் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அட்மின் கன்சோலை கிளிக் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்கனைசேஷனோட டேஷ்போர்ட் வியூ ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டொமைன் அப்புறம் 2 யூசர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இதில் கூட ஒரு யூசரை வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா யூசர்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2 யூசர் இருக்காங்க. இப்போ நான் கூட ஒரு யூசர் ஆட் பண்ண போகிறேன். இதுக்கு ஆடை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆடை கிளிக் பண்ணிட்டு அந்த யூசரோட பர்டிகுலர் நேமை வந்து நீங்கள் கொடுத்துட்டு அப்புறம் அவங்களோட யூசர் நேம் அப்புறம் வந்து பாஸ்வேர்ட் இது எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். இப்போ நான் எல்லாமே என்ட்ரு பண்ணிட்டேன். இது என்ட்ரு பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃபோர்ஸ் யூசர்ஸ் டு சேஞ்ச் பாஸ்வேர்ட் ஆன் ஃபர்ஸ்ட் லாகின் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையில்லை. ஸோ நான் வந்து டேரெக்டாகவே அந்த லாகின் பாஸ்வேர்ட் ரெண்டுமே கொடுத்துருவேன். ஸோ இந்த ஆப்ஷனை நான் எடுத்து விட்டுக்கிறேன். எடுத்து விட்டுட்டு நீங்கள் வந்து ஆட் கொடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு அது தேவைன்னா கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஆட் கொடுத்துக்கிறேன். ஆட் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சோகோ இதில் வந்து 3வது யூசரையும் ஆட் பண்ணிட்டோம். அதாவது இந்த ஆர்கனைசேஷனுக்கு கீழே வந்து 3வது யூசரை கூட நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 யூசர்ஸ் காட்டுது. ஸோ நமக்கு 3 லைசன்ஸும் வாங்கி 3 யூசரும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கூட ஒரு யூசர் ஆட் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. என்ன ரீசன்னா நம்ம 3 யூசருக்கு தான் வந்து நம்ம பே பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு யூசர் ஆட் பண்ணணும்னா நம்ம வந்து அதுக்கு தனியாக பே பண்ணி தான் நம்ம வந்து திரும்ப ஒரு யூசரை வந்து ஆட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஆட் காட்டுறேன். ஆட் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஆடை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன டிஸ்பிளே ஆகுதுன்னா லைசன்ஸ் லிமிட் ரீச்ட். அதாவது இந்த ப்ரொஃபைலில் வந்து 3 பேருக்கு தான் நாம் வந்து பே பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு யூசர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 700 அபோவ் ப்ரைஸ் ஆகும். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து யூசர்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணும்போது ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ அதில் போய்ட்டு ஒரு யூசருக்கான அமௌண்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப இதில் ஆட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.